हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधार शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अबद्धेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा। गोवर्धन गिरिधारी की, गोवर्धन लीला की, निताई गौर प्रेमानंदे। हरे कृष्णा। श्रील प्रभुपाद की जय। गोवर्धन अन्नकूट महोत्सवम की जय। निताई गौर प्रेमानंदे। யாரையுமே பார்க்க முடியல, எல்லாருமே வீடியோ எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு. அதனால நானும் என்னோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. சோ இன்னைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு தினம், அற்புதமான ஒரு சர்வீஸ். பகவான் ஒரு அற்புதமான ஒரு லீலை பகவான் கிருஷ்ணர் செய்தாரு. அந்த அற்புதமான லீலை வந்து மிக்கவாரும் எல்லாருக்குமே புரியாது. அவ்வளவு ஈஸி கிடையாது இது புரியறதுக்கு. புரிய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காலத்துல பகவான் சொன்னாலே கஷ்டமா இருக்கு. மதத்துக்கு சண்டை. விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து பலதும் சொல்றாங்க. இந்த காலத்துல எல்லாம் கூகுள் என்ன சொல்றது அதுக்கு மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை. பகவான் என்ன சொல்றாரு அதுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. கூகுள் வந்து கடவுள்னு சொல்லி ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூகுள் இஸ் காட், சர்ச் ஆஃப் கூகுள்னு சொல்லி. அங்க ரொம்ப பெரிய சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா கூகுள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உடனே கேள்வி கொடுக்கும். கடவுள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாதுங்க. அதனால கடவுளோட கூகுள் தான் பெட்டர். கூகுள் இஸ் காட்னு சொல்லி சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது, ஆல்ரெடி கடவுள் சொன்னது பகவத்கீதால சொல்றாரு, குரான்ல சொல்லியிருக்கு, பைபிள்ல சொல்லியிருக்கு. இதை வந்து எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு மலை ஒரு கடவுள்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லீலையை சொல்லி கொடுத்தோம்னா கேட்கிறவங்க யாரு? அதாவது கேட்டா கூட அவங்க மனசுல என்ன ஏற்படும்னு சொல்லி நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நம்ம வந்து கோவர்தன மலை வந்து பகவானுக்கு சமம், கிருஷ்ணருக்கு சமம்னு சொல்லி கொடுக்கிறது பக்தர்கள் மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. பக்தியாமாம் விஜானாதி யாவன் யஸ்சாஸ்ம தத்வதஹ. பகவான் வந்து பகவத்கீதால சொல்றாரு, பக்தனை தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். பக்தியா து அனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுனா ஞாத்தும் சத்தும் சத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. பக்தி வழியாதான் நான் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும் சொல்லி. அதனால தூய பக்தி இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய அற்புதமான லீலையுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக பகவான் வெண்ணையை திருடுறாரு? அவரு பக்கத்திலேயே சகஸ்ர கோடி லக்ஷ்மிகள் வந்து சிந்தாமணி தாமத்துல நம்ம வந்து ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம் சொல்லி சிந்தாமணி பிரகரசத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷாவிருத்தேஷு சுரபீர விபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம். சஹஸ்ர லக்ஷ்மி
ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் எல்லாம் வந்து சீமாறு வச்சு அங்க கூட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற கடவுள், முழு முதல் கடவுள் கிருஷ்ணர், அவரு ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வெண்ணெய் திடுறாரு? லக்ஷ்மிகள் எல்லாம் அவங்க வந்து சேவை செய்துட்டு இருக்காங்க வேலைக்காரங்க மாதிரி. அவர் ஏன் வீட்டுல இல்லாத ஒரு இது வேற ஒரு இடத்துல இருந்து திருடுறாரு? ஏன் அவரு வந்து யசோதாமைய பயந்து பயந்து ஓடுறாரு? ஏன் வந்து இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் செய்யறாரு? அற்புதமான லீலைகள். இதுதான் புரியறதுக்கு கஷ்டம்னு சொல்லி, சாதாரணமான ஆளுங்களுக்கு இது கஷ்டம். ஆனா பக்தர்களுக்கு வந்து ரசிச்சு கேட்பாங்க. ஏன்னா அது ரசமோட கேட்கிற கதை. ரசிக கிரந்தம் பாகவதத்திலிருந்து இது சொல்ற கதை. அந்த கதைகள் எல்லாம் தெரியணும்னா கொஞ்சமாவது ஏதாவது சுக்ருதி, ஏதாவது பக்தி தொண்டுல ஏதாவது செய்திருந்து, கொஞ்சம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி, கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு, கொஞ்சம் சத் சங்கத்துல இருந்து ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, லேஷானு கிரகித்த ஏவவி ஜானாதி பகவன் தத்வன் மகிமோ அப்படின்னு சொல்லி பாகவதத்துல ஏதாவது லேச அனுகிரகிதம், கொஞ்சமாவது கொஞ்சம் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் இதெல்லாம் புரியும்னு சொல்லியிருக்கு. அதனால இது சொல்லிட்டு நம் பாகவதத்துல இருந்து ஒரு ரொம்ப கோவர்தன லீலையை பத்தி, கோவர்தன மலையை பத்தி ஒரு விவரணம் அங்க இருக்கு. யாருக்கா தேவைன்னா 10வது காண்டம் 21வது அத்தியாயம் ஸ்லோகம் 18, 10.21.18 10.21.18ல பாகவதத்துல கோவர்தன மலையுடைய புகழ் சொல்லியிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். தமிழ்லையும் ஆர் யூ ரெடி? சேஷரூபதாஸ் தமிழ்ல வாசிக்க போறீங்களா? அத அந்தாயம் அத்ரீர் அபலா ஹரிதாசபர்யோ யத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோத மானம் தனோதி சஹகோ கணயோஸ்தயோர்யத் பானீய சூயவாச கந்தர கந்த மூலைஹி. இன்னொரு நான் வாசிக்கிறேன். ஹந்தாயாமத்ரீர் அபலா ஹரிதாசபர்யோ யத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோத மானம் தனோதி சஹகோ கணயோஸ்தயோர்யத் பானீய சூயவாச கந்தர கந்த மூலைஹி. Of all the devotees, this Govardhana hill is the best. Oh my friends, this hill supplies Krishna and Balarama along with their calves, cows and cowherd friends with all kinds of necessities. Water for drinking, very soft grass, caves, fruits, flowers and vegetables. In this way the hill offers respects to the Lord. Being touched by the lotus feet of Krishna and Balarama, Govardhana hill appears very jubilant. தமிழ்ல வாசிக்க போறேன்னு சொன்னீங்களே சேஷரூப பிரபு, யாரையா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? எல்லா பக்தர்களிலும் இந்த கோவர்த்தன மலை தலை சிறந்ததாகும். தோழியர்களே, இந்த மலையானது கிருஷ்ண பலராமருக்கும் அவர்களது கன்றுகளுக்கும். பாகவதத்துல இந்த ஸ்லோகம் இதோடைய அர்த்தம் என்னன்னா, கோப்பர்களும் கோபிகளும் எல்லாரும் சேர்ந்து கோவர்தன மலையுடைய புகழ் சொல்றாங்க. அதாவது பக்தர்கள்லயே இந்த கோவர்தன் மலை தான் உத்தமமான பக்தர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா எத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதக, பலராமரும் கிருஷ்ணரும் கோப்பர்கள் கூட பசுகள் கூட இந்த மலையில வந்து டெய்லி வருவாங்க. வந்து அந்த பசுல மேய்க்கிறதுக்காக பல விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கோவர்தன மலை கொடுக்கிறது. ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ, அவங்களுடைய திவ்யமான பாதங்கள் அந்த இடத்துல தொட்டு, அந்த மலையில தொட்டு பிரமோதகன்னு சொல்லி அந்த மலை வந்து ரொம்ப சந்தோஷமா பரமானந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகத்துல. ரொம்ப பிரமாதமான ஸ்லோகம். இது மட்டும் இல்ல, மானம் தனோதி சஹகோ கணயோ ஸ்தயோரியத், அவங்களுடைய லீலைகளுக்காக
கோவர்தன மலை வந்து அவங்களுக்கு பலவிதமான சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறது. எப்படி? அதை வந்து பல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து குகைகள், கேவ்ஸ், வாட்டர்ஃபால், லேக்கு, தண்ணி, பலவிதமான பழமுடைய செடிகள், பூக்கள், நல்ல பட்சிகள் எல்லாம் அங்க குயிக் குயிக்னு நல்ல சத்தம் போட்டுட்டு இருக்கும். கிருஷ்ணருக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கல்லில் எல்லாம் ஸ்பெஷலா ப்ரொவிஷன் எல்லாம் இருக்கு. குஞ்சம் எல்லாம் இருக்கு. ராதாவும் கிருஷ்ணனும் அதுல போய் அவங்க லீலைகளை செய்யற மாதிரி இந்த மாதிரி எல்லா விதமான உள்ள வசதிகளும், அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, அவங்க பழம் எல்லாம் கழிக்கிறதுக்கு எல்லாமே அந்த மலை வந்து கொடுக்கறதுனால ஹரிதாச வரியா பக்தர்கள்லயே உத்தமமான பக்தன் இந்த மலைன்னு சொல்லி. ஸோ பலராமரும் கிருஷ்ணருடைய பாதம் தொட்டதுனால இந்த மலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தம், பேரானந்தத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மலை. இந்த மாதிரி இதுல வந்து புகழ். அது விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரும் இந்த கோவர்தன மலையை பத்தி பலரும் சொல்லியிருக்காரு. கோவர்தன மலையோட சரித்திரம் கொஞ்சம் நான் சொல்றேன். கோவர்தன மலை வந்து இந்த உலகத்திலிருந்து கிடையாது. கோவர்தன மலை வந்து டைரக்டா கோலோக்க விருந்தாவனத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. எப்படி இந்த விருந்தாவன தாமமும் அந்த உலகத்திலிருந்து கோலோக்க விருந்தாவனத்திலிருந்து வந்திருக்கோ, அதே மாதிரி யமுனாவும் கோவர்தனமும் ராதாராணியும் கோபிகளும் கிருஷ்ணரும் எல்லாமே கோலோக்க விருந்தாவனத்திலிருந்து தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதோடைய லீலை வந்து பகுலாஸ்வ மகாராஜாவுக்கு நாரத முனி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆன்மீக உலகம் வைகுண்டத்துல கோலோக்கு விருந்தாவனத்துல கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கிருஷ்ணரும் ராதாராணியும் பேசிக்கிறாங்க. ராதாராணி சொல்றா, இது கொஞ்சம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி, நமக்கெல்லாம் உட்காந்து பேசி நம்ம லீலைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல இடம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிறான். சொன்ன உடனே ராஜாராணி என்ன சொன்னாலுமே உடனே கிருஷ்ணர் நிரூபிச்சுவாரு. ராதாராணியுடைய ஆசைகள் எல்லாம் டெஃபினட்டா இம்மீடியட்டா ஏதாவது செய்திருவாருன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ராதாராணி நினைச்ச உடனே பகவானுடைய ஹிருதயத்துல ராதாராணிக்கு தேவைப்பட்டது நடக்கணும்னு சொல்லி நினைச்ச உடனே அவருடைய ஹிருதயத்திலிருந்து, அவருடைய மனசிலிருந்து, அவருடைய பிரேமத்திலிருந்து அப்படியே ஒரு வெளியில வருது ஒரு மலை. அந்த மலை பெருசாயிட்டே இருக்கு. மலை வந்து 8 லட்சம் யோஜனம். 8 லட்சம் யோஜனம்னு சொன்னா ஒரு யோஜனம் வந்து 8 மைல். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கோடிக்கணக்கான உள்ள லெங்த், பயங்கரமா பெருசான ஒரு மலை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மலை. அந்த மலையில வாட்டர் ஃபாலு, பட்சிகள், பலப்பழுடைய செடிகள், அந்த கிரீப்பர், இந்த ஃப்ளவர்ஸ், அந்த ஸ்ட்ரீம், இந்த லேக்கு எல்லாமே அதுல வந்த உடனே ரொம்ப பெருசாயிட்டு இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் வந்து அங்க பஞ்சபாசிகள்லாம் வந்து என்ன இது இந்த மாதிரி பெரிய மலை இவ்வளவு பெருசாயிட்டு இருந்தா எப்படி நம்ம சொன்னோன்னே கிருஷ்ணர் வந்து உடனே மலைய படார்னு ஒரு தட்டு தட்டுறாரு. என்ன பயங்கரமா இவ்வளவு பெருசாயிட்டாருன்னு சொல்லி பழக்குன்னு ஒரு அடி அடிக்கும் போது கோவர்தன நின்றுடுது. இதுக்கு மேல எக்ஸ்பான்ஷன் கிடையாது. அந்த கோவர்தன மலையை நின்று அப்பலிருந்து கோப்பர்களும் கோபிகளும் எல்லாருமே அது மேல ஏறி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கோவர்தன மலை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்தை சிருஷ்டி செய்யறாரு பகவான் ஷியாமசுந்தர கிருஷ்ணர். யாருக்காக? ராதாராணிக்காக. ராதாராணியும் கிருஷ்ணரும் அந்த மலையில போய் பல இடத்துல பலவிதமான லீலைகள் எல்லாம் செய்யறாங்க. கோப்பர்கள் எல்லாம் போவாங்க, பசுக்கள் எல்லாம் அங்க அமையும், பெரிய பெரிய மற்ற லீலைகள் எல்லாம் அங்க நடக்கிறது. இந்த மாதிரி முதல்ல கோலோக்கு விருந்தாவனத்துல சிருஷ்டி நடந்தது கோவர்தன. பின்ன இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு தடவை அவதரிப்பார், அவதாரியே இங்க வருவார்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நம்ம. அதனால கிருஷ்ணர் வந்து தயாராயிடுறாரு. இந்த மாதிரி நான் போறேன் அவர் சொல்லும்போது நீ என் கூட வான்னு சொல்லி ராதாராணி கிட்ட கேட்டுக்கிறாரு. கேட்டுக்க, நான் எப்படி வருவேன்? நான் வந்து இந்த விருந்தாவனத்தை விட்டு நான் எங்க போறது?
விருந்தாவனத்தில் இருக்கிறதெல்லாம் அங்க வந்தாதான் நானும் வருவேன். கோவர்தன வரணும், யமுனா வரணும், கோபிகள் வரணும், கோபர்கள் வரணும், பசுகள் எல்லாம் வரணும். இப்படிதானே நான் வருவேன், நான் வேற எங்க போறது அப்படின்னு சொன்னேன்னு, அப்படியே இருக்கட்டும் ததாசுன்னு சொல்லி கோவர்தன மலை, யமுனா எல்லாம் கீழே வர வைக்கிறார். இப்படிதான் பௌம விருந்தாவனம் சிருஷ்டி ஆயிடுச்சு. பௌம விருந்தாவனம்னா இந்த பூமியில அந்த விருந்தாவனம் கோலோக்கு விருந்தாவனத்திலிருந்து சிருஷ்டி அடைஞ்சது. அதனால இந்த பௌம விருந்தாவனத்துக்கும் அந்த கோலோக்கு விருந்தாவனத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இங்கேயும் பகவான் நிரந்தரமா வசிக்கிறாரு, லீலைகள் எல்லாம் செய்கிறாருன்னு. அதே மாதிரி கோவர்தன் எப்படி சிருஷ்டி ஆனாருன்னா, இந்த ஜம்பு தீபம், அஷ்டத்வீபம் உண்டு இந்த பிரபஞ்சத்துல. சால்மாலி தீபம் சொல்லி ஒண்ணு உண்டு. 7 தீபத்துல ஒரு வந்து சால்மாலி தீபம். அங்க சால்மாலி தீபம்னு பேர் எதுக்குன்னா, அங்க ஒரு சால்மாலி செடி, ஒரு பெரிய மரம் உண்டு. அதை வந்து பாகவதத்தை நீங்க படிக்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லி 5வது காண்டத்துல. சால்மாலி தீபத்துல வந்து கோவர்தன் அங்கதான் பிறக்கிறாரு. அந்த தீபத்துல அந்த பயங்கரமா ஒரு பெரிய ஐலண்ட், அந்த ஐலண்ட்ல கோவர்தன மலை வந்து துரோணாச்சலான்னு சொல்லி ஒரு பெரிய மலை. அந்த மலையோட மனைவிக்கு பையனா பிறக்கிறாரு. ஒரு மலை சிருஷ்டி ஆகிறது. ஆனா இந்த பௌம லீலால அந்த மாதிரி கோலோக்கு பிருந்தாவனத்துடைய சைஸ்ல வரல, சின்ன சைஸா தான் வராது. சின்ன சைஸா வந்து குழந்தையா இருக்கும்போது, மலை ஒடிய குழந்தை இன்னொரு ஒரு மலைன்னு சொன்னாலே எல்லாரும் எழுந்திருந்து போயிடுவாங்க. என்னையா பேசுற நீ, பகவானே ஒருத்தர்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மலையோட குழந்தை இன்னொரு ஒரு சின்ன மலை, பின்ன வந்து அவங்க மனைவி வேற, அவங்க மலையா மலையிலாளியா என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் சொல்றீங்க, கதை தான் நீங்க சொல்றது, நிஜமாவே கதை தான். கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்தீச்சா ரமந்தீச்ச. ஆனா பகவான் சொல்றாரு, இந்த கதை தான் கேட்டுட்டு பக்தர்கள் எல்லாம் துஷ்யந்தி ரமந்தி, ரொம்ப திருப்தி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகம். மலையும் ஆன்மீகம், அங்க மரமும் ஆன்மீகம், அங்க பூமியும் ஆன்மீகம், அங்க இருக்கிற கல்லும் ஆன்மீகம், எல்லாமே ஸ்பிரிட் சோல்ஸ். அதுதான் அது ஆன்மீக உலகம் சொல்றது. ஆன்மீகத்திற்கு செய்யப்பட்டுள்ள உலகம். இந்த உலகம் ஜடம், ஜட உலகம். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு கான்சியஸ்னஸ், போதம், உணர்வு ஒண்ணும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் உண்டு. ஜீவஜாரங்களுக்கு மட்டும்தான் கான்சியஸ்னஸ், மற்றது எல்லாமே மேட்டர், ஜடம். ஜட உலகம் ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகத்துல மலைக்கும் வந்து உயிர் உண்டு, உணர்வு உண்டு, எல்லாமே உண்டு. அதனால மலையும் சேவிக்கலாம் பகவான. அந்த மலை ஆன்மீக உலகத்தில் இருக்கிற மாதிரியே இங்க வந்தது. இதுதான் எக்ஸ்பிளனேஷன். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பௌதிக கண் எடுத்து பார்த்தா எல்லாமே பௌதிகமா தான் தெரியும். நம்மளுடைய உணர்வு வந்து அந்த பௌதிக உணர்வுனால எல்லாமே அந்த பௌதிகமா தான் தெரியும். ஆனா ஆன்மீகம், பக்தி அடைஞ்சவங்களுக்கு இது எல்லாமே பகவானுடையது, பகவான் கூட்ட லீலை செய்யறது. அதனால ததியானாம் சமர்ச்சனம், பகவானும் பகவானுடைய பேரஃபர்னல், பகவானுடைய தொட்டு இருக்கிற வஸ்துகள் எல்லாமே ஆன்மீகம். அதனாலதான் பூசாரி வந்து தீபத்தை கொஞ்சம் கீழே வைக்க மாட்டாரு, மிருதங்கத்தை நாங்க கீழே வைக்க மாட்டோம், கரத்தாலெல்லாம் கீழே வைக்க மாட்டாங்க, ஜபமாலையே கீழே வைக்க மாட்டாங்க, பகவானுக்கு ஆஃபரிங் ஏதாவது அர்ப்பணம் செய்து அதெல்லாம் கீழே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகத்திலிருந்து பட்டது. அது பகவானை சேவிச்சு சேவிச்சு அந்த தீபத்துடைய ஸ்டாண்டோ, அந்த ஆரத்தியோடைய பிளேட்டோ எல்லாமே ஆன்மீகமானதுன்னு சொல்லி கேவலமா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆன்மீக லோகமுடைய உணர்வு, கான்சியஸ்னஸ். அந்த மாதிரிதான் கோவர்தன மலை. கோவர்தன மலை வந்து இந்த மாதிரி அங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது புலஸ்திய முனி ஒரு நாளைக்கு சால்மாலி தீபத்துல வராரு. அந்த சால்மாலி செடி வந்து ரொம்ப, மரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த சால்மாலி மரத்துலதான் கருடர் வந்து வசிச்சுட்டு இருந்தாரு, கருடருடைய மரம். இதனால அந்த இடத்துல புலஸ்திய முனி வராரு, ரொம்ப பிரமாதமான இடம்னு சொல்லி புலஸ்திய முனி வந்து அங்க
கொஞ்ச நாள் இருந்து துரோணாச்சலாவிற்கெல்லாம் சேவையெல்லாம் செய்து போகும்போது அவர் கேட்டுக்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன காரியம் தேவை. என்ன சொல்றாரு, என்ன சொல்லுங்கன்னு சொல்லி, உன்னுடைய பையன் கோவர்தன் என் கூட வரணும்னு சொல்லி துளசி முனி கேட்க, துரோணாச்சலாவுக்கும் துரோணாச்சலாவுடைய மனைவிக்கும் ரொம்ப 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 சோகமா இருக்கு. இதை மட்டும் நான் எப்படி பண்றது, என்னுடைய குழந்தைய கேட்கிறாரேன்னு சொல்லி தசரதன் கிட்ட வந்து விஸ்வாமித்திர முனி வந்து ராமரை கூடுன்னு சொல்லி கேட்ட மாதிரி அவரால் முடியல. ராமரை கொடுக்க முடியாது, ராமரையும் உயிராச்சே, உயிர் போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது வசிஷ்டன் வந்து அவர்கிட்ட சொல்லி கொடுத்து அப்புறம் வந்து ராமர் போறாரு, ராமர் லக்ஷ்மணர் 2 பேருமே. இதே மாதிரி இந்த இடத்துல துரோணாச்சலாவுக்கு பல பேர் வந்து சொல்லி கொடுத்து புலஸ்திய முனிகிட்ட அமிச்சது எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு சொல்லி. ஆனா கோவர்தனுக்கு தெரியும் நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லி, அந்த லீல நடக்கணும்னு சொல்லி கோவர்தன் இதுதான் சாக்குன்னு சொல்லி, அப்ப நான் போய்க்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, புலஸ்திய முனி என்னை தூக்கிட்டு போவாரு, அவருக்கு ரொம்ப பெரிய யோகி, ரொம்ப பெரிய யோகி, அவரு யோக சித்தி எல்லாம் அவருக்கு இருக்கு. அதனால என்னை தூக்கிட்டு போவாரு, தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல கீழே வச்சுட்டாருன்னா அங்கிருந்து நான் அசங்க மாட்டேன் அங்கே இருந்து. அதுக்கப்புறம் இது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அப்ப புலிஸ் வா சின்ன பையன் என்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எல்லாம் என்ன சின்ன பையன் தானே, நான் வந்து தபம் செய்து யாகம் செய்து பல சித்திகள் எல்லாம் அடைஞ்சவன் அப்படின்னு சொல்லி கேவலமா நினைச்சுக்கிறாரு. கோவர்தனை வந்து பகவானுடைய மலைன்னு தெரியல. அவர் கோவர்தன் பிறந்த உடனே ஹிமாலய பர்வதம், சுமேரு பர்வதம் எல்லாம் வந்து அவரை வந்து பிரதட்சணம் செய்து கோவர்தன் வந்திருக்காருன்னு அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சு அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணி கோவர்தனுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. யாரு? ஹிமாலய பர்வதம், சுமேரு, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற பெரிய மலை. அந்த மலை வந்து கோவர்தனுடைய பிறந்த உடனே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பிரதட்சணம் பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கோவர்தன் மலை. ஆனா புலஸ்திய முனிக்கு அது தெரியல போல் இருக்கு. பகவானுடைய மாயினால கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அவர் பறந்து போறாரு பயங்கர ஸ்பீடுல. பிருந்தாவனத்துக்கு மேல வரும்போது சடன்னா அவருக்கு வந்து எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணமேன்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட்டா அது வந்து டப்புன்னு கீழே இறங்கி வச்சுட்டு ஓடுறாரு. யூரின் பாஸ் பண்ணி, அந்த காலத்துல யூரின் பாஸ் பண்ணி நேரம் இது வந்துருவாங்க. இந்த 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 கலியுத்து மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் யூரின் எல்லாம் பாஸ் பண்ணா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி குளிச்சு வேற இதெல்லாம் போட்டு ஆச்சமனம் எல்லாம் பண்ணி கிளீன் பண்ணி தான் வருவாங்க. அவர் வர திரும்பி தூக்க கோவர்தன் சொல்லிட்டு, இனிமே என்ன அசைக்க முடியாது, நீங்க நான் தான் சொல்லிட்டேனே கண்டிஷன். அப்போ புலஸ்திய முனி புரிஞ்சுக்கிறாரு, நீ தான் இதை பண்ணின, எனக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு போற மாதிரி நீ வந்து சிச்சுவேஷன் நீங்க தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ட்ரிக் பண்ணியிருக்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி, என்னை விட்டு இப்படி பண்ணதுனால உனக்கு ஒரு சாபம். என்ன சாபம்னு சொன்னா, டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கடுகு அளவு உன்னுடைய ஹைட்டு கீழே வந்துகிட்டே இருக்கும். சரிங்க, கோவர்தன மலைக்கு என்ன கவலை, சாபம் எல்லாம் வந்து ஒரு பக்தன் மேல சாபம் எல்லாம் பண்ணா என்ன கவலை. அவங்களுக்கு வந்து நாராயண பராயண சர்வே நகுதஸ்சன விப்யதி ஸ்வர்காபவர்க நரகேஷு அபி துல்யார்த்த தர்ஷின. பாகவதத்தில் சொல்லியிருக்க மாதிரி அவங்களை ஸ்வர்க்கத்துல அனுப்புங்க, நரகத்துல அனுப்புங்க. பக்தர்களுக்கு துல்யார்த்த தர்ஷின, அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க எங்க போனாலுமே பகவானுடைய நாமங்கள் சொல்லி, எங்க போனாலுமே பகவானுடைய புகழெல்லாம் சொல்லி பகவானை சேவிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. நரகம் ஆகட்டும் ஸ்வர்கம் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு விதமான எஃபெக்டும் வராது. சிவன் வந்து பார்வதிட்டு சொல்றான். அதனால கோவர்தன் மலை வந்து எடுத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டாரு. ஏன்னா அவர் பிருந்தாவனத்துக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா, யத் ராமகிருஷ்ண ஸ்பர்ச சரண பிரமோத, இந்த வர்ஸ்ல ஸ்லோகத்தில் நம்ம படிச்சோமே, ராமரும் கிருஷ்ணருடைய பாதம் எம் மேலேயே டெய்லி படுமே, அவங்களுடைய பாதம் என் மேல பட்டு நான் வந்து பிரமோதக, நான் வந்து பரமானந்தம் அடைவேன்னு சொல்லி, இந்த சாபம் என்ன பண்ண போறது எனக்கு அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா விட்டுட்டாரு அவரை. இந்த மாதிரி கோவர்தன் மலை வந்து இப்ப இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதை சுத்தி பலவிதமான உள்ள லீலைகள் நடந்தது. முக்கியமான லீலை இன்னைக்கு நடந்தது. சுருக்கமா
உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மகாராஜ் வந்து ரொம்ப பெரிய யாகம், இந்திரனுக்கு யாகம். ஏன்னா அவர் மகாராஜ், அவருக்கு வந்து 9 லட்சம் பசுக்கள், பின்ன பெரிய விவசாயம் செய்யறவரு. மழை இல்லாம எப்படி விவசாயம் செய்யறது? இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கோவர்தன் லீலை, இன்னைக்கு மழை பெய்ய நல்ல சகுனம். நான் அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மழை, உள்ள கோவர்தன் பூஜை பண்ணி வெளியில ஒரே மழை. அங்கே இங்கேயும் இருக்காங்க போல் இருக்கு. அவங்க வந்து வீடியோல பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல சகுனம். கூர்தன் மேல இந்த மாதிரி லீலைகள் நந்த மகாராஜ் இந்த மாதிரி இந்திர யாகம் செய்யும் போது அன்னைக்கு 7 வயசு 6 வயசு 6.5 வயசு 7 வயசு தான் இருக்கு கிருஷ்ணருக்கு. அவர் வந்து தீர்மானம் செய்யார், இந்த மாதிரி இந்த ஒரு லீலையை நான் செய்யணும். இந்திரனுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, தன்னை கொஞ்சம் மீறி பொறாமை இல்லை, ஒரு ஒரு கம்பீரமா ஒரு ஃபால்ஸ் ஈகோ, அவருக்கு அகங்காரம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு கீழே பண்ணணும்னு சொல்லி இந்த லீலையை பண்ணோம். அது இல்லாம முழு முதல் கடவுள் யாருன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தேவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் பகவத்கீதால சொல்லிட்டு இருக்க மாதிரி. அதனால சொல்லி இந்த லீலை செய்யணும்னு சொல்லி நந்த மகாராஜ்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இந்த யாகம் எல்லாம் பண்றேன்னு. நந்த மகாராஜ் சொல்றாரு, இந்த மாதிரி மழை இல்லாம நாங்க வந்து விவசாயம் செய்ய முடியாது, நம்ம எல்லாம் விவசாயிகள், நாங்க வந்து பசு வச்சுக்கிட்டு விவசாயத்தை செய்து நம்ம வாழறோம், அதனால இப்ப மழை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்திரனுடைய காருண்யம் இல்லாம நமக்கு இது செய்ய முடியாது, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே இந்த இந்திர யாகம் டெய்லி எல்லா இயரும் எல்லா வருஷமும் செய்யறது உண்டு இந்த டைம்ல அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணர் வந்து ஒரு நேர விபரீதமான ஒரு தத்துவம் பேசுறாரு, கர்ம மீமாம்சம் பேசுறாரு, பகவத்கீதால சொன்ன கருத்துகளுக்கு நேர விபரீதமா பேசுறாரு. ஐயே, அதெல்லாம் சேவிக்கவே தேவையில்லை இந்திரனை. மழை வந்து இந்திரன் வழியா வருது. மழை நீங்க சுபகாரியம் எல்லாம் செய்தா, சத்காரியம் செய்தா உங்களுக்கு சத்து பலம் கிடைக்குமே, அந்த பலம் கிடைக்குமே உங்களுக்கு. யாரு நல்ல காரியம் சுப காரியம் செய்யுந்தா அவங்களுக்கு சுப பலம். ஏன் இந்திரனை நடுவுல சேர்த்துக்கிறீங்க அதை அப்படின்னு சொல்லி நாஸ்திகன் மாதிரி பேசி அவங்களை எல்லாருமே வந்து மீட்டிங் மாதிரி போட்டு, என்ன இப்படி பேசுறான் என் பையன்னு சொல்லி, அவங்க பையனை பார்த்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஸ்நேகம் பாசம் எல்லாம் அவங்க மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஏன்னா அவர் தான் காளியனை வந்து ஃபுல்லா டான்ஸ் தலையில திரும்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து பகாசூரா, அகாசூரா, பூத்தனா எல்லாமே வதம் செய்துட்டாரு. அதனால கிருஷ்ணர் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி அந்த நம்பிக்கையும் உண்டு அவங்களுக்கு. சாதாரணமான குழந்தை கிடையாதுன்னு அதுவும் தெரியும். இங்க வந்து இந்த மாதிரி தத்துவம் சொல்லும் போது அவர் வந்து சரி நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லி பாசத்தினால கிருஷ்ணர் சொல்ற மாதிரி செய்திடலான்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, பண்ணின இந்த பலகாரம் அது இது சாப்பிடுற இதெல்லாம் வந்து இந்த கோவர்தன் மலைக்கு கொடுங்க. கோவர்தன் மலை தான் நமக்கு தேவைப்பட்டது எல்லாமே கொடுக்குது. பசுக்காக நல்ல புல்லு, பூக்கள், எங்களுக்கு இருக்கிற இடம், நாங்க விளையாடுற இடம், ஜுவல்ஸ், கல்லுகள், நவரத்னங்கள் எல்லாமே அங்கிருந்து தானே கிடைக்கிறது. ஏன்னா கிருஷ்ணரும் பலராமரும் ராதாராணியும் கோபிகள் எல்லாம் அங்க போவாங்களாம். அந்த கல் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து நவரத்னம் மாதிரி, அந்த ஒவ்வொரு கல்லையும் அவங்க கலெக்ட் பண்ணி நெக்லஸ் பண்ணி கிருஷ்ணர் கொடுப்பாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த கல்லெல்லாம் அரைச்சு ஒவ்வொருத்தருக்கும் மேக்கப் போடுவாரு, நவரத்னங்கள் எல்லாம் அரைச்சு மேக்கப் போடுவாரு. அதான் நீங்க கிருஷ்ணருடைய முகத்துல கோபர்களோட முகத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும். வனமாலை அங்க இருந்தா போடுவாரு. போக போக சம்டைம்ஸ் வந்து பலராமர் நடந்து போகும்போது அப்படியே தங்கத்திருக்கிற கல்லுகள் எல்லாம் பார்ப்பாரு. அதை பார்த்த உடனே இந்த பக்கம் ராதாராணி நடந்திருப்பா, அந்த பாதம் ராதாராணியுடைய பாத ஸ்பர்ஷனால இந்த கல்லெல்லாம் தங்கமா மாறிடுச்சே, நான் இந்த பக்கம் போல அவங்க போற வழியில சொல்லி வேற நடந்து போவாராம். அதே மாதிரி ராதாராணி போற இடத்துல எல்லாம் ராதாராணி நடக்கும்போது சில இடத்துல நவரத்னங்கள், பவிழம், மேதம், அது இது எல்லாமே பார்க்கும்போது இந்த இடத்துல பலராமன் போயிருப்பாரு போறதுக்கு, இந்த கிறிஸ்டல் இந்த டைமண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நான் திரும்பி போறேன்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே இந்த கல்லுகள் எல்லாம் இருக்கும். யாராவது ஜுவல்லரி விற்கிறவங்க இருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா உடனே கோவர்தன் மலைக்கு எப்ப போறதுன்னு சொல்லி கேட்பீங்க. இப்ப போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, அங்க நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால அந்த மாதிரி விருப்பம் நமக்கு தேவையில்லை.
இந்த லீலைகளா நடக்கிற அந்த மாதிரி ப்ரெஷியஸான ஒரு இடம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோவர்தன மலை தான் நமக்கு எல்லாமே தருது. பசுக்களுக்கு புல்லு, எனக்கு இது அது எல்லாமே கொடுக்கறதுனால எல்லாமே ஆஃபரிங் இந்த கோவர்தன மலைக்கு பண்ணீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அவரே நமஸ்காரம் பண்றாரு கோவர்தன மலைக்கு. இந்த கோவர்தன மலைக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது பாருங்கன்னு சொல்லி அவரே அந்த கோவர்தன மலை ஆயிடுறாரு. பின் அந்த கோவர்தன மலை வாயை துறக்கிறது. வாயை துறந்து அந்த கொடுத்த பலகாரம், அது ஆஃபரிங் எல்லாமே ஒரே நொடியில பூம் சாப்பிடுறது. பாத்தீங்களா? எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அற்புதமான லீலை. கோவர்தன் மலை வந்து சமைச்ச அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிடுறது. அனியோரா அனியோரான்னு இன்னும் கேட்குது. அதாவது இன்னும் தேவை எனக்குன்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாரும் ஓடி போய் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வராங்க. இருக்கிறது எல்லாமே வந்து சப்ளை எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே பவம் எல்லாத்தையுமே ஒரே நொடியில சாப்பிடுறது மலை. சாப்பிட்டு திரும்பி அனியோரா அனியோரா இன்னும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பேருடைய இடமே கோவர்தன மலையை பரிக்கிரம் பண்ணும்போது அனியோரான்னு ஒரு இடமே இருக்கு. அந்த இடத்துல இது நடந்தது. அனியோரான்னு இந்த மாதிரி கேட்கும்போது பலராமர் வந்து போதும் போதும், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டுல இனிமே சப்ளை இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி துளசியை கொஞ்சம் பறிச்சு அந்த மலையோடைய வாயில இப்படி போட, பலராமர் அண்ணா துளசி போட்டு போதும்னு சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து சும்மா ஆயிடுறாரு. மலை வந்து சாந்தமாயிடுறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து எல்லாரையுமே கூட்டி, நம்ம இந்த மலையை வந்து பிரதட்சணம் செய்யணும். யார் இந்த மலையை பூஜை செய்யலையோ, இன்னைக்கு யார் இந்த மலையை வந்து பிரதட்சணம் செய்யலையோ பாம்பு கடிச்சு அவங்க சாவாங்க. யார் இன்னைக்கு கோ பூஜை செய்யலையோ அவங்க வந்து பாம்பு கடிச்சு சாவாங்கன்னு சொல்லி சொல்றாரு எல்லாருக்கும் முன்னால. கோவர்தன மலைக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது. கோவர்தன மலையை சேவிக்கணும். நம்ம கோவர்தன மலையை வந்து ஆரத்தி செய்யலாம், நீங்க பூஜை செய்யலாம் அப்படி கட்டளை கொடுக்குறாரு. எல்லாருமே சேர்றாங்க. மாட்டு வண்டியில லேடிஸ் எல்லாம் வராங்க, கோப்பர்கள் எல்லாம் வந்து நடந்து வராங்க, ட்ரம் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஜாலியா குதிச்சு டான்ஸ் ஆடி கீர்த்தனம் பஜனை எல்லாம் பண்ணி ஃபுல் கோவர்தன் மலையோட பரிக்கிரமம் பண்றாங்க. இப்ப போனீங்கன்னா 22 கிலோமீட்டர். அந்த காலத்துல இன்னும் இருக்கும். பரிக்கிரமா பண்ண மாதிரி இன்னைக்கும் நம்ம எல்லாருமே கோவர்தன மலை பரிக்கிரமம் இன்னைக்கு ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கும். லட்சக்கணக்கான பேர் வந்து கோவர்தன மலை பரிக்கிரமம் பண்ணுவாங்க. சில பேர் 6 மாசத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருவாங்க. தண்டவத் பரிக்கிரமா, நமஸ்காரம் பண்ணி பண்ணி பரிக்கிரமா பண்ணுவாங்க. நடந்து இல்லை, நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரமா பண்ணுவாங்க. சில பேர் ஒரே ஒரு இடத்துல 108 தடவை நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் 108 108 108ன்னு ஒரு வருஷம் 6 மாசம்ல எடுப்பாங்க பரிக்கிரமா பண்றதுக்கு. இந்த மாதிரி விழுந்து விழுந்து அந்த கோவர்தன் மலையோடைய டஸ்ட், அந்த ரஜம், அங்க இருக்கிற அந்த பொடியெல்லாம் மேல விழுந்து அவங்க கோவர்தன மலையை சேவிச்சு ரொம்ப அன்போட ஸ்நேகத்தோட கோவர்தன மலையை சேவிப்பாங்க. ஏன்னா ஹரிதாசவரியம் கோவர்தன யத் ராம கிருஷ்ண ஸ்பர்ஷ பாத பிரமோதக, அவங்களுடைய பாதம் பட்டு இதுனால பகவானுடைய கட்டளைனால அவங்க எல்லாருமே பரிக்கிரமா செய்வாங்க. நம்ம இன்னைக்கு அன்னக்கூட்டம்மன் சுத்தி பரிக்கிரமா பண்ணோம்னா கோவர்தன் மலையை பரிக்கிரமா பண்ண லாபம். இந்த மாதிரி பிருந்தாவனத்துல ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு லீலை. அது என்ன லீலை? என்ன லீலை செய்தார்னா, பகவான் வந்து இந்த யாகத்தை நிறுத்தி எல்லாம் இந்த மாதிரி கோவர்தன மலை கொடுத்து பரிக்கிரமா பண்ணும்போது இந்திரனுக்கு வந்து பயங்கரமா கோபம் வந்து சாமவர்த்தக மேகம் அவங்கள வர சொல்லி பிருந்தாவன வாசிகள் மேல புயல் காத்தும் இடியும் மின்னலும் பிரளயம் நடக்கிற மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட் அந்த டைம்ல எப்படி நடந்ததோ அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அந்த கட்டளை கொடுத்து சாமவர்த்தக மேகம் வந்து பயங்கர இடி மின்னல், அந்த தும்பிக்கை அளவு ஒவ்வொன்றும் வந்து அந்த யானையோடைய தும்பிக்கை அளவு மலையோடைய ஒரு டிராப் ஃப்ளட்டிங். பசுக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாம நடுங்கிட்டு இருக்காங்க. கோப்பர்கள் எல்லாம் ஓடி வந்து நினைச்சு என்ன பண்ணும், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேட்கறாங்க. கோபிகள் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே நந்த மகாராஜ் எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு வேற ஒரு கதியுமே இல்லை. அவங்கள நம்மள மாதிரி இமீடியட்டா லைஃப் இன்சூரன்ஸ்க்கு போக மாட்டாங்க, அந்த இன்சூரன்ஸ் போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓட மாட்டாங்க, போலீஸை கூப்பிட மாட்டாங்க.
அவங்க நேர கிருஷ்ணர் தான் கூப்பிடுவாங்க. இதுதான் பிரஜவாசிகளுடைய லட்சணம். என்னன்னா, என்ன நடந்தனாலுமே அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் அவங்க கவலைப்படுவாங்க. கிருஷ்ணரை கூப்பிட்ட கிருஷ்ணர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு, இந்திரன் வந்து கோபத்தை இதெல்லாம் செய்யறாரு, அவரை நான் காமிக்கிறேன்னு சொல்லி நேர போய் பயப்படாதீங்க எல்லாருமே வாங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் கோவர்தன் மலையை ஃபுல்லா கையெடுத்து தூக்குறாரு. கையை தூக்கி அவரு சின்ன விரல்ல அதை தூக்கி வைக்கிறாரு. எல்லாரையுமே கூப்பிடுறாரு. எல்லாருமே சந்தோஷமா வந்துடுறாங்க, கிருஷ்ணர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அவர் இந்த மாதிரி அற்புத காரியங்கள் எல்லாம் பண்ணுவார்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாருமே இந்த மலைக்கு கீழே வராங்க. மலைக்கு கீழே வந்து ரொம்ப சந்தோஷமா 7 நாளைக்கு பகவான் வந்து இந்த லீலை செய்யறாரு. இந்த சுண்டி விரல்ல அந்த மலையை தூக்கி வைத்து அந்த இடத்துல வேற ஒரு வேலையுமே இல்லை அவங்களுக்கு. எல்லாருமே கிருஷ்ணருடைய தரிசனம் கண்டினியூஸா 24 hours per day for 7 days கிடைக்கிறது. ஒரு விதமான தடஸ்தமும் இல்லாம, ஒரு தடங்கமும் இல்லாம நேர அவங்களால பார்க்க முடியுது. கோபிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பகவான் பிரம்மா வந்து சரியா நம்மளுடைய கண்ணையே டிசைன் பண்ணல. அவரு சிமிட்டும் போது, கண்ணை சிமிட்டும் போது எனக்கு பார்க்காம கிருஷ்ணரை பார்க்க முடியலையா, அந்த ஒரு நொடி நிமிஷம் சொல்றது, இந்த கண்ணுடைய இது சிமிட்டுறது டைம் தான் நிமிஷம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். நிமில்ய வா நேத்ரே. அதனால அவர் சரியா டிசைன் பண்ணல. அந்த நொடி, அந்த நிமிஷத்துக்கு நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்றவங்க இப்ப வந்து கண்டினியூஸா கிருஷ்ணரை பார்த்துட்டு இருந்தாங்க 7 நாளைக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிதான் கிருஷ்ணர் இந்த லீலையே பண்றாரு. நான் என்னுடைய பிரஜவாசிகள் பக்தர்கள் கூட மட்டுமே தனியா இருந்து அவங்க கூட பேசி, அவங்க கூட தமாசா இதெல்லாம் பண்ணி ஜாலியா அசோசியேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எல்டர்லியா இருக்கிற கோபிகள், அவங்களுடைய அம்மா அப்பா நந்த மகாராஜ் எல்லாருமே சேர்ந்து பல விதமான பேச்சு இதெல்லாம் லீலைகள் எல்லாம் அந்த இடத்துல நடக்கிறது. அந்த மலைக்கு கீழே வெளியில வந்து மேகம், ஈகம், தண்டர், லைட்டிங் எல்லாம் ஒரு சொட்டு கூட கோவர்தன் மலை மேல விழ முடியல. ஏன்னா பகவானுடைய சுதர்சன சக்கரம் அதுக்கு மேல சுத்திட்டு இருந்தது. ஒரு சொட்டு தண்ணி அந்த மேகத்துல இருந்து மலை மேல விழல. இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த மானசி கங்கா ஒரு இடத்துல சுதர்சன சக்கராவுடைய கோவில் அங்க நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி பகவான் வந்து சுரக்ஷமா வைத்துக்கிறாரு. பிரஜவாசிகள் எல்லாமே அசோசியேஷன் கொடுத்து ரொம்ப ஜாலியா அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. 7 நாளா இந்திரனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க ஒண்ணுமே யாருமே இல்லை. எல்லாருமே அந்த மலைக்கு கீழேன்னு சொல்லி இந்திரனுக்கு தெரிஞ்சேன். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த சின்ன பையன் ரொம்ப பேசுற பையன், அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நினைச்சேன். இப்போதான் எனக்கு புரியுது, முழு முதல் கடவுள் கிருஷ்ணர் தான் சொல்லி அவர் வந்து மேகங்கள் எல்லாம் திரும்பி வர சொல்லி ரொம்ப பயந்துக்கிறாரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி போய் பிரம்மாவுக்கிட்ட கன்சல்டேஷன் பண்றாரு. பிரம்மா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், நீ இதுக்கு வந்து விமோச்சனமே ரொம்ப கஷ்டம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சிவனுக்கிட்ட போய் பேசுறாரு. சிவனும் சொல்றாரு முடியாதுன்னு சொல்லி. நேர அவர் வந்து பிரம்மா என்ன சொல்றாருன்னா, அட்வைஸ் சொல்றாருன்னா, சுரபியை கூட்டிட்டு வா, சுரபி கூட போ. ஏன்னா சுரபியை பார்த்தா பகவானுக்கு வந்து கொஞ்சம் சாந்தமாயிடும். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கோ, இல்லைன்னா உனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. சுரபியை கூட்டிட்டு வந்து, சுரபி வந்து இந்திரன் என்னுடைய மகன் தெரியாம ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து சுரபியும் கிருஷ்ணரும் பேசி சரி பரவாயில்லன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அவர் மன்னிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதேன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இந்த மாதிரி இந்திரன் வந்து அவருக்கு கோவிந்தான்னு பேர் கொடுக்குறாரு. இந்திரன் வந்து அபிஷேகம் எல்லாம் செய்யறாரு. இந்திரன் வந்து கங்கை நதி, அந்த தேவலோகத்திலிருந்து ஆலக்கானந்தா கங்கை நதியுடைய ஜலம், பின்ன சுரபியுடைய பால், இதெல்லாம் வச்சு 33 கோடி தேவர்கள் எல்லாம் அங்க வந்து சின்ன கிருஷ்ணர் வந்து அந்த பாலகிருஷ்ணர் 7 வயசு கிருஷ்ணர் வந்து ஆரத்தி எல்லாம் பண்றாங்க. பிரம்மா வந்து ஆரத்தி பண்றாரு. சிவன் வந்து சாமரம், எல்லாருமே வந்து சேவிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அப்பிரகட்டமாயி போயிடுவாங்க. இந்த லீலை
பல ஆச்சாரியர்கள் அதோடைய ரொம்ப 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 டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. நான் வந்து சுருக்கமா சொல்றேன். இந்த கதை தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும் எதனால நம்ம வந்து இந்த மலையை சேவிக்கிறோம். இது மலையா இல்ல இது பகவானே. அதனால சீலை கோவர்தன சீலைன்னு சொல்லி அங்கிருந்து இருக்கிற கல்லை எடுத்துட்டு வந்து சாலக்கிராம் சீலை மாதிரி அவங்க வந்து பகவானை சேவிக்கிற மாதிரி கோவர்தன சீலையை சேவிப்பாங்க. நம்ம கோவில் துறக்கும் போது நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி கோவர்தன சீலை இங்க பிரகடமாகணும்னு சொல்லி நம்மளும் வந்து நம்ம கோவில சேவிக்கலாம். கோவர்தன சீலைய கோவர்தன மலையே இங்க வரலாம் சொல்லி. ஸோ சுருக்கமா நான் வந்து இந்த கதையை சொல்றேன். ஏன்னா டைம் இல்லை, 8:30 மணி ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, பல பேருக்கு திரும்பி போகணும்னு சொல்லி நான் இங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓம் தத் சத் கோவர்தன கிரிதாரி கி, பகவான் கிருஷ்ண ஷாம சுந்தர பகவான் கி, ஸ்ரீமதி ராதா ராணி கி, நித்தாய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.